வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த புத்தாண்டு அனைவருக்குமே நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்த்துகள். இந்த இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசன் ராஜ்கமல் நிறுவனம் ரஜினிகாந்தை வச்சு தயாரிக்க போற படம் அப்படிங்கிறது அது கிடையாது. அந்த படம் கைமாறிடுச்சு, டான் பிக்சர்ஸுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க. ஆனா வேற ஒரு தகவல் எப்படி வருதுன்னா, அதாவது ரஜினிகாந்த் டான் பிக்சர்ஸுக்கு தனியா கால் ஷீட் கொடுத்திருக்காரு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு தனியா கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான செய்திகள் வருது. ஆனா இந்த படம் பூஜை போட்டப்பவே நிறைய கமல் ரசிகர்கள் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, நம்ம எதுக்கு ரஜினியை வச்சு படம் எடுக்கணும், நம்ம கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு, தேவையில்லாமல் ரஜினியை வச்சு படம் எடுத்து ஏற்கனவே சன் பிக்சர்ஸோட நிலைமை, லைக்காவோட நிலைமை, சன் பிக்சர்ஸாவது பெரிய கம்பெனி, அவங்க தாங்கிடுவாங்க, லைக்காலாம் மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. அதனால ரஜினியை இந்த படம் டிராப் ஆனால் நல்லா இருக்கும்னு நிறைய கமல் ரசிகர்கள் கமெண்ட் போட்டாங்க, நம்ம சேனல்லே போட்டாங்க. ஸோ அவங்க ஒருவேளை இது டிராப் ஆகி ரஜினியை வச்சு நம்ம படம் எடுக்கலைன்னா அது இந்த வருஷத்துல முதல் நல்ல செய்தியா நான் நினைச்சுக்கிறேன். வலைப்பேச்செல்லாம் 100% பெய்டு மீடியாவே மாறிட்டானுங்க. ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு ஃபுல் சொம்படிக்கிறது அப்படிங்கிறது, குறிப்பா விஜய்க்கு 100% சொம்படிக்கிறதுங்கிற ஒரு முடிவுல இது பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி ரஜினிக்கும் சொம்படிப்பாங்க அப்பப்ப. அதாவது இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு பிடிக்காத நடிகர் அப்படின்னா அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி சொல்றது. அதாவது கமலஹாசன் எவ்வளவு பெரிய லெஜெண்டு, வெற்றிமாறன்கிறவர் என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 படம் எடுத்திருப்பாரா, இல்ல 10 படம்னே வச்சுக்கோமே. அதாவது எப்படி ஒரு செய்தி சொல்றாங்கன்னா, கமல் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாராம், வெற்றிமாறன் கேட்டாராம். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நம்ம இதை எந்த ஆங்கிள் பாக்குறோம்னா, வெற்றிமாறன் உலகநாயகன் கமலஹாசனை டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ராஜ்கமல்ல தான் வெற்றிமாறன் கதை சொன்னாரே தவிர கமல் போய் வெற்றிமாறன் ஆபீஸ்ல நிக்கல. ஸோ இவங்க எந்த அளவு காழ்ப்புணர்ச்சியோட அவ்வளோ பெரிய லெஜெண்டை மட்டம் தட்டணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்காங்கிறது இதுல இருந்து புரியுது. என்ன செய்தி கமல் சம்பந்தமா சொன்னாலும் அதை கமலை ஒரு அட்டாக் பண்ற மாதிரியே ஒரு என்ன சொல்றது, ஒரு வன்மத்தோடயே திரிகிறாங்க இவங்க. 44 வருடங்களாக நியூ இயர் பாடல் அப்படின்னா இளமை இதோ இதோ தான். அந்த பாட்டுக்கு ஈக்குவலா வேற பாட்டே கிடையாது. இப்போ உள்ள ஜென்சி 2K கிட்ஸுக்கு இந்த பாட்டை பத்தி தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த பாட்டை பொறுத்தவரைய சகலகலா வல்லவன் படம் 1982 அந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இந்த பாடல் நியூ இயர் பார்ட்டிக்காக ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிபி தான் அதை எவரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அவர் ஆட் பண்ணியிருக்காரு அந்த பாட்டுக்கு முன்னாடி. இதை ஏவிஎம் சரவணன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதை எஸ்பிபி தான் ஆட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். படத்திலேயே அது நியூ இயர் பாட்டாக தான் வரும். நியூ இயர் பார்ட்டி சாங்ல கமலஹாசன் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இந்த பாட்டை பொறுத்தவரைய இந்த பாடல் படமாக்கும் பொழுது அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வர்றப்ப அதுல டூப்பு போடாம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே அந்த இதை ஃபைட்டை பண்ணது, அந்த ஸ்டண்ட்டை பண்ணதுனால அவருக்கு கட்டாயி அந்த சதை கட்டாயி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவோ எஸ்பி முத்துராமன் எடுத்து சொல்லி அவர் சொன்னதை கேட்காம இது பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இது பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி. எம்ஜிஆர் கூப்பிட்டு சத்தம் போட்டாராம், ஏப்பா உனக்கு முகம் தான் எல்லாமே, நடிகனுக்கு முகமும் உடலும் தான் முக்கியம், நீ என்னப்பா இப்படி ரிஸ்க் எடுக்கிற, இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சாராம். அன்பா கண்டிச்சிருக்காரு. பட் கமல் சாரை பொறுத்தவரையே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். தொடர்ந்து அவர் ரிஸ்க் எடுக்கக்கூடியவர். இந்த பாட்டை பொறுத்தவரைய கவிஞர் வாலி அவர்கள் உலகநாயகன் கமலஹாசனுக்காகவே எழுதின பாடல் வரிகளும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன் ஏக் துஜே கலியை நடிச்சது, ஹிந்தியில போய் வெற்றி கொடி நாட்டினது, அவருக்கு எல்லா கலைகளும் தெரியும், ஸ்டண்ட் தெரியும், எல்லாமே. அவர் ஒரு காதல் இளவரசனா இருந்ததுனால காலேஜ் டீனேஜ் பெண்கள் இப்படி எல்லாமே உலகநாயகனுக்காகவே முழுக்க அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். அவருக்கு எல்லா டான்ஸும் தெரியும், ஃபைட்டும் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் எவ்வளவு அழகானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே அவர் அந்த களத்தூரின் கண்ணமா, நாள்தோறும் தான் நாள் மாறுவேன், அவர் நடிச்ச கல்யாணராமன், அந்த களத்தூர் கண்ணமா எல்லாமே அவரோட படங்களுடைய வரிகள். அதை பாட்டா கொண்டு அதை உலகநாயகன் பர்ஃபார்ம் பண்ணி புலியூர் சரோஜா டான்ஸ், அந்த டான்ஸ் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி செட்டு போடணுங்கிற முதற்கொண்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருந்து பண்ணியிருக்காரு. அதனாலதான்
அந்த பாடல் இன்னைக்கு அந்த பாடல் வெளிவந்து இளையராஜா இசையில வாலி அவர்கள் எழுதி எஸ்பிபி பாடி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடனத்துல ஏவிஎம் தயாரிச்ச சகலகலா வல்லவன் படத்துல அந்த பாடல் இன்னைக்கும் நியூ இயர் பாடலா மனசுல நிக்குது. அதற்கு போட்டியா வேற எந்த பாட்டுமே இல்லை. கரெக்டா 11:59 இந்த பாட்டு ஆரம்பிச்சிடும். ப்ரொஃபசர் ஏஎஸ் பிரகாசம், அதாவது ஏஎஸ் பிரகாசம் உலகநாயகன் கமலஹாசன் பாண்டு. அதுல ஒரு கமெண்ட் பார்த்தேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டவர் அப்படின்னா அது உண்மைதான். நான் வந்து கமல்ஹாசன் ஏஎஸ் பிரகாசம் இவங்க பாண்டை பத்தி மட்டும்தான் சொல்றதுனால அவருடைய பிலிமோகிராஃபி அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சாருங்கிறதெல்லாம் அது நம்மளுடைய வீடியோவுடைய கண்டென்ட்டா இல்லை. அது உண்மைதான். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவரை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் முக்தா சீனிவாசன் தான் அவரை வளர்த்து விட்டாரு ஏஎஸ் பிரகாசத்தை அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அதே நேரம் ஏஎஸ் பிரகாசம் இன்னொரு ஒரு தகவலை சொன்னார். அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து நீலமலர்கள்னு ஒரு படம், அந்த நீலமலர்கள் தெலுங்குல தான் முதல்ல எடுத்தாங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து அதை தமிழில் வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரகாசம் சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இவர் போய் பிரகாசம் போய் கேட்டாராம், என்ன கமல் அது தெலுங்குலேயே அந்த படம் ஓடலையே, தமிழில் ரீமேக் பண்ண சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் சார், நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா அது நல்லபடியா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது கிருஷ்ணன் பஞ்சுவ டைரக்ஷனா போட்டது வந்து பிரகாசத்துக்கு பிடிக்கல. கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன், ஏஎஸ் பிரகாசம் வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணணும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறப்ப இவருக்கு அது பிடிக்கல. ஸோ அதுதான் இவர் வந்து அந்த படத்துல வந்து இவருடைய பங்களிப்பு வந்து எதிர்பார்த்த அளவு இல்லாம போச்சுங்கிற ஒரு காரணத்தை சொன்னார். ஏன்னா சில பேருக்கு சில டைரக்டர்ஸோட ஒத்து போகும். இப்போ முக்தா சீனிவாசனா இருந்தால் இவர் ஹாப்பியா ஒர்க் பண்ணுவார். இவரை பொறுத்தவரை இவர் அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஏன்னா சூரியகாந்தி படம்லாம் பிரமாதமா ஒர்க் பண்ணியிருப்பாரு. சூரியகாந்தி படத்துக்கு இவர் வந்து இவர் வச்ச பேரு தன்மானம், பட் முக்தா சீனிவாசன் வந்து இந்த படத்துக்கு சூரியகாந்தினே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுல மிக முக்கியமா என்னன்னா இன்னொரு படம், அதாவது இந்த சென்னை ஃபுல்லா ஹோர்டிங்ஸ் வைக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, அவங்களும் இன்னொரு சர்க்கஸ்காரங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, உங்களை யார் வேணாலும் நீங்க கதாநாயகனை போட்டுக்குங்க, நீங்க எந்த கதையை வேணாலும் எடுங்கன்னுங்கும் பொழுது இவர் வந்து நம்ம கமலஹாசனை வச்சு எடுக்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை. அது சர்க்கஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணணும், அதுல எம்ஆர் ராதாவை ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணணும், ஸ்ரீபிரியா கதாநாயகியை போடணும்னு இவர் எல்லாமே பிளான் பண்ணிட்டாரு. பட காட்சிகள்லாம் எடுத்து கமல் இல்லாமலேயே காட்சிகள் எடுக்கிறாங்க. அதாவது சிங்கத்தை வளர்க்குறவர் மாதிரி சர்க்கஸ்ல எம்ஆர் ராதாக்கு அந்த படம் வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அது வந்து பல்வேறு காரணங்கள்னால உலகநாயகன் கமலஹாசன் அவர்களால் நடிக்க முடியாம போச்சு. அந்த படம் எடுத்த காட்சியெல்லாம் அப்படியே இன்னும் வச்சிருக்காராம் ஏஎஸ் பிரகாசம். அந்த படம் நின்று போச்சு. பட் பின்னாடி வந்து சர்க்கஸை வச்சு கமல் பண்ணார் அபூர்வ சகோதரர்ல. பட் அந்த படம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கமலும் எம்ஆர் ராதாவும் நடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அது வந்து சில காரணங்களால கமல் வந்து இந்த படம் என்னால பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டாங்க. அப்பவும் என்கிட்ட ரொம்ப மரியாதையா அடக்கத்தோட சொல்லிட்டு தான் விலகினாரு அப்படின்னு பிரகாசம் பேட்டியில குறிப்பிடுறாரு.